ஸோ எஸ்டர்டே நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த டிசைனுக்கு ஒரு வேலிடேஷன் செட் பண்ணோம். ஸோ அந்த வேலிடேஷன் செட் பண்ணி அதை டைப் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணோம். பேசிக்காக என்னன்னா அது டைப் பண்ணாமல் யாரும் நம்ம கிரியேட் கொடுத்தாங்கன்னா அது கிரியேட் ஆகாது. எரர் மெசேஜ் த்ரோ பண்ணோம். ஸோ எல்லாம் டைப் பண்ணி கரெக்டாக இருந்துச்சா தான் அதை லோக்கல் சர்வரில் செட் பண்ணோம். இதுக்கடுத்து நான் வந்து பேசிக்காக 1 மினிட். ஓகே, பேசுறது கேட்குதுல்ல? டன் சார். ஸோ எஸ்டர்டே எப்படி ஒரு வேலிடேட் பண்ணோம், அந்த வேலிடேட்டை எப்படி பர்ஃபெக்டாக வேலிடேட் பண்ணி அதுக்கடுத்து அந்த யூஸரோட டீட்டெயில்ஸை வாங்கி லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ணோம். ஸோ நான் அடுத்து லோக்கல் ஸ்டோரேஜில் நான் இன்னொன்று புதுசாக செட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக நான் டீட்டெயிலாக செட் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாகவே ஆட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இப்படி செட் ஆகக்கூடாது பேசிக்காக. ஸோ நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் அப்படி ஒரு இதை கொடுத்துட்டு ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து நான் கொடுக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு நேம் வருது. அதுக்கடுத்து ஒரு நேம் நான் சம்திங் எதுவும் கொடுக்கேன்னா எனக்கு அதை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு இதுவே உட்காருது. ஸோ எனக்கு இப்படி உட்காரக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னு பார்க்கேன். ஏன்னா யூசர் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இருக்காது, லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படி ஒரு நேமே இருக்காது. பட் ரெண்டாவது ஒரு கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும். அப்போது நான் அதை எடுக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே உள்ளே வந்துட்டு இப்போ நான் கான்ஸ்போர்ட் எடுக்கிறேன். இஸ் லோக்கல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து லோக்கல் ஸ்டோரேஜோட லோக்கல் ஸ்டோரேஜ் தான் கெட் ஐட்டம் யூசர் டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன். ஸோ லாக் யூஸ் பண்ணி ஸோ இஸ் லோக்கலை நான் கொடுத்துருவேன். ஸோ இதை ரெண்டையும் இப்போதைக்கு நான் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நான் நேம் கொடுக்குறேன். ஸோ சம்திங் ஏதோ டைப் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படி ஒரு வேல்யூவே இருக்காது. பேசிக்காக அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படி வேல்யூ இருக்காது. நான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த யூசர் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் வரும்னா நல்லுன்னு ரிட்டர்ன் வரும் பேசிக்காக. ஸோ நல்லுன்னு ரிட்டர்ன் வரும். ஸோ 51 இந்த 51ல் நல்லுன்னு எனக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ அப்போ நல்லா இருக்கும் போது எனக்கு இப்படி செட் பண்ணு, பேசிக்காக இப்படி செட் பண்ணு. நல்லா இல்லாத போது அவனோட டீட்டெயில்ஸை எடுத்து அதில் புஷ் பண்ணி விடணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இஃப் லோக்கல் ஸ்டோரேஜ் நல்லா இல்லாமல் வேல்யூ வந்துச்சுன்னா இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா எல்ஸ்குள்ள வரும். அப்படின்னா அப்படி ஒரு யூசர் டீட்டெயில்ஸே இல்லை அப்படின்னா இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி போட்டு அந்த எல்ஸ்குள்ள ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்படி கொடுத்துடலாம். ஸோ அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா பேசிக்காக ஸோ இஃப் இஸ் லோக்கல்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை வெளியே எடுக்கணும். சரி, ஸோ இப்போ நான் 2 கண்டிஷன் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்பேஸ் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது நல்லுன்னு வரும். அப்போ எல்ஸ்குள்ள வரும். எல்ஸ்குள்ள போய் அந்த ஆப்ஜெக்டை அப்படியே செட் பண்ணி எனக்கு ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றி விட்டுது. அதுக்கடுத்து மறுபடியும் நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது லோக்கல் ஸ்டோரேஜில் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்குது. அந்த யூசருங்கிற டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்குது. அது நல்லுன்னு இல்லை, ஒரு டீட்டெயில்ஸோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு இது உள்ளே வந்து எனக்கு அந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்கிஃபை இதில் அவுட்புட் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பேசிக்காக அப்ளிகேஷன் உள்ளே போகிறேன். ஸோ கிரியேட் பண்ணும்போது ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். இது கிரியேட் ஆகிட்டு பட் இங்கே நல்லுன்னு இருக்கும். ஸோ நல்லுன்னு வந்த பிறகு இந்த நல்லுன்னு இந்த இது வந்த பிறகு இது ஃபால்ஸ் ஆகி எல்ஸ்குள்ள போய் உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிட்டு இப்போ இது நல்லுன்னு வராது. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா
உங்களுக்கு மறுபடியும் நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் அந்த இடத்துல கிடைச்சிரும். ஸோ 55. ஸோ 55 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிட்டு. ஸோ என்ன அவுட்புட்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதுதான் ஏற்கனவே நம்ம உள்ள செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இதில் மறுபடியும் புஷ் பண்ணி விட்டுரு. என்னன்னா இது அப்போ உங்களுக்கு அரே கிடைச்சிருது. ஸோ அரேக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்டை செட் பண்ணணும்னா புஷ். ஏன்னா நம்ம அரே மெத்தட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். புஷ், ஸ்லைஸ், அதுக்கடுத்து பாப், அதுக்கடுத்து ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ புஷ் பண்ணி விட்டுறணும். அப்போ என்னன்னா ஸ்டார்ட் புஷ் புஷ் பண்ணி புஷ் அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் புஷ் ஆயிரும். புஷ் பண்ணிட்டு மறுபடியும் அதை செட் பண்ணணும். லோக்கல் ஸ்டோரேஜ் இதை நான் அப்படியே செட் பண்றேன். இப்போ நான் இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கன்சோல்ல இருந்து அப்ளிகேஷன்ல இருந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். மறுபடியும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்றேன். மறுபடியும் நான் ஏதோ வேற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். மறுபடியும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆப்ஜெக்டாக வருது. ஸோ அப்போனா நான் கொடுக்குறது சரியில்லைன்னு, ஏன்னா புஷ் பண்ணும்போது அது கரெக்டான ஆப்ஜெக்டில் இல்லை. ஏன்னா இது புஷ் பண்ணிட்டோம், பட் நான் வந்து அதை ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றி நான் செட் பண்ணணும். நான் ஆப்ஜெக்டாக மாற்றி செட் பண்ணதுனால எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதுக்கு முதல்ல ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இதை அப்படி காப்பி பண்ணி இதை புஷ் பண்ணிட்டு இந்த ரிட்டர்ன் இதை நாங்கள் உள்ள கொடுத்துருது. ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்கிஃபை. இப்போ இதை டைரெக்டாக உள்ள கொடுத்துருவேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டீட்டெயில்ஸை இப்போ ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். அதை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ண உடனே எனக்கு 2 ஆட் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கடுத்து நான் இன்னொரு டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 3 டீட்டெயில்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா அதை ஓவர்ரைட் பண்ணாமல் அதோட வேல்யூ வெளியே எடுத்து அதில் அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றி மறுபடியும் அதை செட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வேல்யூ நடக்குது. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதை நான் எப்படி பண்ணுறேன்ட்டு? ஓகே. ஸோ இப்படி தான் டிஃபால்ட்டாக அப்போ வேல்யூவை ஒவ்வொன்றா நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ட்ராபேக் உண்டு. என்ன ட்ராபேக் சொல்லுகிறேன் எனக்கு. இதில் ஒரு ட்ராபேக் உண்டு. ஸோ என்ன ட்ராபேக் இதில் இருக்கு? கேட்கல. ஸோ என்ன ட்ராபேக்னா அதே தான். என்னன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நான் நேம் கொடுக்கேனா இப்போ ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அதோட அவுட்புட் வந்துட்டு மறுபடியும் நான் அதே நேமில் கிரியேட் பண்ணால் எனக்கு மறுபடியும் அந்த டூப்ளிகேட்டாக வரும். இண்டெக்ஸ் கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்துடுது, பட் மறுபடியும் சேம் நேம் சேம் இமெயில். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிற வேல்யூவை செக் பண்ணணும். அப்படி தானே? ஸோ செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எரர்ஸ் த்ரோ பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை உள்ள எதையோ செக் பண்ணுறதுக்கு எதை வச்சு செக் பண்ணலாம்? மெத்தட்ஸ், அரே மெத்தட்ஸ் நிறைய நான் சொன்னேன். அதில் ஒரு மெத்தட் இருக்கு, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். வேறு ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து உள்ள ஆப்ஜெக்ட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே கொண்டு வர்றது. அது இல்லை, மெத்தட் ஸ்ப்ரெட் மெத்தடு கிடையாது. இன்னொரு மெத்தட், அது ஒரு லூப் தான். ஏன்னா லூப் பண்ணணும். ஏன்னா அந்த அரே லூப் பண்ணால் தான் அப்படி ஒரு நேம் இருக்கு, அந்த நேம் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். லூப் தான், அது ஒரு மெத்தட் தான். ஏன்னா நிறைய மெத்தட் சொன்னேன். ஃபாரிஸ், மேப், ஃபில்டர், சம், ஃபைண்ட் இண்டெக்ஸ், அடுத்து ஃபைண்ட், வேற எவ்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் சொன்னேன். அதில் ஒரு மெத்தட்
ஃபைண்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். பட் இன்னொரு மெத்தட் இருக்கு, ட்ரூவா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ட்ரூ மெத்தட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணோம். அது என்ன மெத்தட்? பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகே. ஸ்லைஸ்லாம் அரே வந்து கெட் பண்ணோம். அதை வந்து எப்படி சொல்லலாம், அரேல இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டாடுறது. சம் தெரியுமா? சம் எவ்ரி. ஸோ எவ்ரிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணோம், சம்ங்கிறது ஒன்னே ஒன்று செக் பண்ணோம். ஸோ நான் சம் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் உள்ளே வரேன். ஸோ புஷ் பண்ணியாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன். ஸோ நான் அங்கே உள்ள டீட்டெயில்ஸை பாஸ் போட்டு எடுத்துட்டு, ஸோ இந்த இது கூட நான் சம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் இஸ் டூப்ளிகேட்டா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இமெயிலை மட்டும் செக் பண்ணுவேன். ஏன்னா பாதி வரைக்கும் நேம் வந்து சேமாக இருக்கும் பேசிக்காக. ஸோ ஒரே நேமில் பல இருக்கு, ஆனால் இமெயில் நேம் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இமெயில் வச்சு நான் செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் கொடுத்துட்டு ஷார்ட் சம் ஐட்டம் டாட் என்ன நேமில் நம்ம சேவ் பண்ணணும், இமெயிலும் சீக்வல் டு ஆப்ஜெக்ட் டாட் இமெயில். இது சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல ட்ரூன்னு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ட்ரூன்னு காமிக்கும். ஸோ நான் இப்போ கன்சோல் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கன்சோல் போகிறேன். கன்சோல் போயிட்டு நேம் அடிக்கிறேன். 1 2 3 4 1 2 3 4. ஸோ நேம் அடித்து உள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட் தடவை எதுவுமே இருக்காது, உள்ளே செட் ஆகிட்டு. இப்போ மறுபடியும் நான் கன்சோலில் போய் கிரியேட் அடிக்கிறேன். ட்ரூன்னு வருது, ஏன்னா இஸ் டூப்ளிகேட். ஸோ இஸ் டூப்ளிகேட். ஏன்னா இதில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் தான் பண்ணுறோம். ஆனால் இப்போதைக்கு நான் வேறு இமெயில் இதில் 1 அடிக்கிறேன். 1 அடிக்கும் போது ஃபால்ஸ் வந்துடும், ஏன்னா இமெயில் சேமாக இல்லை. ஸோ டூப்ளிகேட்டாக இல்லை, இமெயில் வேறு வேறு தான் இருக்குது. அப்போது தனியாக புஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஃபால்ஸ். இப்போ இது ட்ரூவாக வந்துச்சுன்னா புஷ் ஆகக்கூடாது, எரரை த்ரோ பண்ணணும். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டூப்ளிகேட் இருக்கிறது வந்து இஸ் டூப்ளிகேட் இருக்கிறது ட்ரூவாக மாறிட்டு. அப்போ இஸ் டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா, எல்ஸ்னா டைரெக்டாக ட்ரிபிள் எடுத்து இதை புஷ் பண்ணிக்கலாம். இஸ் டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எரர் மெசேஜ், காமன் எரர். அப்புறம் எரர் 5 நான் கொடுத்துக்கிறேன். செட் எரர் 5. யூஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு இப்போ நான் அதில் செட் பண்ணுற எரர் என்ன எரர்னா, ஆல்ரெடி லாகின். ஸோ ஆல்ரெடி லாகின் ஏதோ ஒரு மெசேஜ் இல்லை சேம் யூஸ் மெயில் இருக்கு. ஸோ ஆல்ரெடி மெயிலின் திஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ அப்போ ஆல்ரெடி கிரியேட்டட் நான் கிரியேட்டட் நான் கொடுத்துருவேன். ஆல்ரெடி கிரியேட்டட் நான் சும்மா நார்மலாக கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அந்த இதை டைரெக்டாக இங்கே கால் பண்ணிடுவேன். ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு, ஸோ காமனாக, ஏன்னா இது காமன் தானே. ஸோ எரர் 5. ஸோ நான் இதெல்லாம் கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும் பேசிக்காக. அதுக்கடுத்து அந்த எரர் மெசேஜ் இல்லைன்னா இந்த இடத்துல எப்போ செட் எரர் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் பேசிக்காக. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுறேன், ஏன்னா இந்த எரர் மெசேஜ் இல்லைன்னா இதை ரிமூவ் பண்ணணும்ல பேசிக்காக. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் யூசர் நேம் இமெயில் 1 2 3 4 ஸோ நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இப்போ கிரியேட் கொடுத்துருவேன். ஸோ கிரியேட் கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் வந்துட்டு மறுபடியும் நான் கிரியேட் கொடுக்குறேன். எனக்கு யாராவது காமிக்கி ஆல்ரெடி கிரியேட் எனக்கு இங்கே கிரியேட் ஆகலை. இப்போ நான் நேமை மாற்றேன். ஸோ இங்கே இதை நேமை மாற்றினாலும் பரவாயில்ல. ஸோ நான் உங்களோட இமெயிலை நான் கொடுக்குறேன்.
இதை கொடுத்து நான் மறுபடியும் லாகின் பண்ணும்போது இது எனக்கு துறப்பே மறுபடியும் இதில் ஆகிட்டு. ஸோ அதுக்கடுத்து ராதாக்குள்ள எனக்கு கொடுக்குறேன். ஸோ ராதா ஸோ சம்திங் எதுவும் கொடுத்துட்டு ஸோ நான் அதை கொடுத்துட்டு மறுபடியும் நான் கிரியேட் பண்ணால் எனக்கு கிரியேட் ஆயிடும். மறுபடியும் அதே நம்பர் கொடுத்தா ஆல்ரெடி கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக பேசிக்காக யூனிக்கான ஈவெண்ட் மட்டும் தான் உள்ளே கிரியேட் ஆக போகுது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம லாகின் பண்ணேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு நம்மகிட்ட 3 லாகின் இருக்கு. இப்போ அந்த 3 லாகின்ல ஏதாவது ஒரு லாகின் நான் உள்ளே கொடுத்தா எனக்கு கோமுக்கு போகணும். பேசிக்காக டேஷ்போர்டுக்கு ரவுட் ஆகணும். இப்போ நான் கிரியேட் கொடுத்த பிறகு எனக்கு பேசிக்காக ரவுட் ஆகி எங்கே போன தருமா லாகினுக்கு ரவுட் ஆயிடணும். ஏன்னா கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண பிறகு இதே இதில் இருக்கக்கூடாது, லாகினுக்கு கொண்டு போகணும். லாகினில் கொண்டு போய் அதை லாகின் பண்ண வைக்கணும். ஸோ மறுபடியும் நான் யூஸ் நேவிகேட்டை இங்கே கொண்டாந்துக்கணும். கான்ஸ் நேவிகேட் யூஸ் நேவிகேட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துலையும் நேவிகேட் ஆகணும், 2 இடத்துலையும் நேவிகேட் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவையும் கிரியேட் ஆன பிறகு நேவிகேட் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துட்டு ஆப்.ஜிஎஸ் போக லாகினுக்கு என்னது பாத் இனிஷியல் பாத் அதே நேவிகேட் பாத் இங்கே கொடுத்துடணும். ஸோ இப்போ நான் மறுபடியும் டெலிட் பண்ணுறேன். எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோட இதை அடிக்கிறேன். 1 2 3 4 1 2 3 4. ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோடனே லாகின் போயிடுது. ஸோ இது டிஃபால்ட்டாக ப்ரௌசர் செட் பண்ணிக்கி, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ லாகின் போயிடுது. மறுபடியும் நான் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். @gmail.com 1 2 3 4 1 2 3 4. ஸோ மறுபடியும் நான் கிரியேட் கொடுத்தோடனே லாகின் போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு லாகின் இருக்கு. ஸோ 3வது ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் 1 2 3 4. ஸோ 3வது ஒரு லாகின் கிரியேட் பண்ணி எனக்கு போயிடுது. ஸோ நான் இங்கே லாகினை கிரியேட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டுனா ஸோ இப்போ இங்கே அக்கௌண்ட் ஃபுல்லாமே லோக்கல் சொல்றது செட் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் இங்கே லாகின் கொடுக்கும் போது இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை இதுக்கு உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் இருந்துச்சுன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சேமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஹோமுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் லாகின் பேஜ் போகிறேன். ஸோ லாகின்லேருந்து அப்போ லோக்கல் சொல்லி டேரெக்டாக எடுக்கணும் பேசிக்காக. ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே. ஸோ இப்போ நான் லாகினுக்கு உள்ளே வரேன். ஸோ லாகின் பண்ணும்போது இப்போ லாகினோட டீட்டெயில்ஸை இங்கே செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாகின் கொடுத்த பிறகு அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னா லோக்கல் ஸ்டோரேஜில் இப்போ பேசிக்காக இங்கே வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் என்னென்னா அத்தான்டிகேட்டை ட்ரூவாக மாற்றி விடுங்க பேசிக்காக. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கணும். ஸோ யூசர் நேம் நான் இதுக்கு ஒரு ஆன் பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 இது கான்ஸ் யூசர் நேம் ஸ்டேட் செட் யூசர் நேம் யூஸ் ஸ்டேட் அடுத்து இமெயில். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டு தானே. ஓகே ஓகே. ஸோ இமெயிலும் பாஸ்வேர்டும். ஸோ நான் வந்து இமெயில் எடுத்துக்கிறேன். ஸோ இமெயில் செட் இமெயில். ஸோ அதுக்கடுத்து பாஸ்வேர்டு. ஓகே. பாஸ்வேர்ட் செட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ 2 ஆகிடுச்சு. ஸோ அந்த 2ஐயும் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். கான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கேண்டில் சேஞ்ச் 7:30. ஸோ ஹேண்டில் சேஞ்சில் ஈவெண்ட் எடுக்குங்க ஃபஸ்ட்டு.
ஸோ இங்கே ஆன் சேஞ்சில் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட். இப்போ நேம்ஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல நேம்ஸ் ஈக்குவல் டு இமெயில். இமெயில் இந்த இடத்துல நேம்ஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். கான்ஸ் ரெண்டே ரீசெக்டர் பண்ணி என்னன்னா கீஸில் உள்ளதை அப்படியே வெளியே எடுத்து வரேன். அந்த கீஸை வெளியே எடுத்து வரேன், ஆப்ஜெக்டில் உள்ள கீஸை. ஸோ அதில் நேமையும் வேல்யூவும் எடுக்கேன். ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட்டில் அது இருக்கும். டார்கெட் அப்படின்னு நான் வெளியே எடுத்துருக்கேன். இப்போ அதை ரெண்டையும் இப்போ நேம்ஸ் ஈக்குவல் டு இமெயிலாக இருக்குது. ஸோ இமெயிலாக இருந்துச்சுன்னா இமெயிலை செக் பண்ணு. வேல்யூவை இமெயிலை செக் பண்ணு அப்படியே கொடுத்துருவேன். எல்ஸ் ஏன்னா அது இல்லைன்னா இது பாஸ்வேர்டாக தான் இருக்கும். அப்போது அதை அப்படி செட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை செட் பண்ணி விட்டுருலாம். பாஸ்வேர்டை செட் பண்ணி விட்டுலாம். இப்போ நான் அடிக்கிற வேல்யூஸ் எனக்கு டிஃபால்ட்டாக அவுட்டாக வந்துடும். இமெயில் சரி, இமெயில் அதுக்கடுத்து பாஸ்வேர்டு. இப்போ நான் அடிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு இமெயில் அடித்தேன்னா அதோட இமெயில் உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட்டாக வந்துட்டு. ஸோ பிஎல்கேஎம் அடிச்சிருங்க. ஸோ அதுமாதிரி பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டுங்கிறது இப்போ 1 2 3 1 2 3 4 5 அடிக்கனா ஸோ இமெயிலும் பாஸ்வேர்டும் நான் கன்சோலாக எப்படி போட்டிருக்கேன்னா அதுமாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு. இதுக்கடுத்து செக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி அப்படி இருந்துச்சுன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் டிஃபால்ட்டாக இஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ட்ரூன்னு செட் பண்ணணும். ஏன்னா இது அத்தான்டிகேட்டட் ஏதோ ட்ரூல் செட் பண்ணி அதுக்கடுத்து இந்த காமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண விடணும், இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ண விடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ நான் இதை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நான் மறுபடியும் லாகின் போகிறேன். லாகினில் போய் கோப் கேன் கிரியேட் சரி. ஸோ லாகின் பண்ணுறேன். ஸோ லாகினுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுது ஆன் கிளிக். சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுது. ஸோ சப்மிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிடுறேன். கான்ஸ் சப்மிட் கொடுத்துட்டு ஸோ நான் இதுலையுமே அதை யூஸ் பண்ணேன். ஏன்னா எம்டியாக விட்டுறக்கூடாது. ஸோ எம்டியாக விட்டோன்னா நம்மளுக்கு செக் பண்ணாது. ஸோ அதனால எம்டியாக விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வேலிடேஷன் கிளிக் பண்ணணும். ஸோ நான் அப்போ அங்கே உள்ளதை நான் அப்படியே கால் பண்ணிக்கிடுவேன். ஸோ அங்கேருந்து இப்போ ஒரு 2 ஸ்டேட்டை மட்டும் கால் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே 2 ஸ்டேட் தான். அந்த 2 ஸ்டேட்டையும் இங்கே கால் பண்ணிடுவேன். ஸோ அந்த 2 ஸ்டேட்டையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். கால் பண்ணலாம் அங்கேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி 2 தான். ஸோ அங்கே உள்ளதை அப்படி டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து காப்பி பேஸ்ட். ஸோ காப்பி பேஸ்ட் இது 1 இது 2 ஃபார்மட் ஆகும். என்னன்னா சப்மிட் பண்ணும்போது இமெயிலும் நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். பாஸ்வேர்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா உள்ள ரிக்ரியேட் பண்ணி எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் இஸ் அத்தான்டிகேட்டட் ட்ரூன்னு மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அதுக்குள்ளே லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் செட் பண்ணிடுவேன். செட் ஐட்டம் இஸ் அத் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை
ட்ரூ நான் தான் கொடுக்குறேன். ஸோ நான் ட்ரூன்னு கொடுத்துருவேன். இப்போ அப்படி இல்லை எல்ஸ்னா இது எம்டிஆர் இருந்துச்சுன்னா இதை எரர் காமிக்கணும், இது எம்டிஆர் இருந்துச்சுன்னா இதை எரர் காமிக்கணும். அப்படி எம்டிஆர் இல்லைன்னா எரரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிடுவேன். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக என்ன வருதோ ஸோ எரர் இப்போ சப்மிட் ஃபங்க்ஷன் நான் கொடுக்கும் போது நான் ரெண்டும் எம்டியாக கொடுத்தேன்னா எனக்கு எரர் காமிக்கும் பேசிக்காக. ஸோ நான் ரெண்டே எரர் கொடுக்குறேன். எனக்கு இமெயில் இஷ்யூ இருக்குது, பாஸ்வேர்ட் இஷ்யூ இருக்குது. ஸோ நான் இமெயில் மட்டும் கொடுத்துருவேன். பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா எனக்கு பாஸ்வேர்ட் இஷ்யூ ரெக்வயர்ட். ஸோ நான் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னா கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இருக்காதா. இப்போ இந்த இடத்துல எனக்கு இஸ் லாகின் இஸ்கல் ட்ரூ, இஸ் இஸ்கல் ட்ரூ. ஏன்னா அந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அதை ட்ரூவாக மாற்றி விட்டுருது. பிகாஸ் ஸோ இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு காமன் வந்து ரீடைரக்டாக மாறணும். அப்போ நான் இதில் ஒரு யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிடுறேன். இனிஷியலாக 2 ஆகணும். யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஏன்னா செக் பண்ணணும், லோக்கல் சொல்லி செட் பண்ணணும். ஏன்னா லாகின் ஆகிட்டாங்க இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ஸ்டேட்டை ட்ரூவாக மாற்றி விடணும். ஸோ அதுக்காண்டி நான் செக் பண்ணணும். இனிஷியலாக ஒரு தடவை ஏற்றணும். இஸ் இஸ் அட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு நான் மாற்றி விட்டுறேன். எல்ஸ் இல்லை ஃபால்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பேரண்ட் காமெண்ட் app.json ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்படி ரெண்டர் பண்ண வைக்கிறேன்னா அது வந்து ரெண்டர் ஆகாது. ஏன்னா ஒரு தடவை இனிஷியலாக ரெண்டர் ஆகும். ஸோ சைல்டில் என்ன நடந்தாலும் அது பேரண்ட் ரெண்டர் ஆகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு தடவை ரெண்டர் ஆகிட்டே இருந்தால் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அதனால அது வந்து ரெண்டர் ஆகாம தான் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஓவர்ரைட் பண்ணோம் அப்படின்னா விண்டோ.ரீலோட் கொடுத்தோம்னா அவங்க லாகின் பண்ணிட்டாங்க. அப்போ ரீலோட் பண்ணி விட்டுறோம். ரீலோட் பண்ண உடனே app.json ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகணும் உடனே அப்போ செக் பண்ணோம். லோக்கல் ஸ்டோரேஜ் செக் பண்ணும் போது உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இருக்கும் போது உங்களுக்கு அதை ட்ரூவாக மாற்றி விட்டுரும். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் அப்படி இருந்துச்சுன்னா லோக்கல் விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ரீலோட் கொடுத்துருவேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்துட்டு. ஸோ நான் எவ்வளோ ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் எனக்கு டேரெக்டாக ஹோம் தான் வரும். ஆனால் நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ பர்டிகுலராக இதை டெலீட்டோ இல்லை ஏதோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரெஃபரன்ஸ் பண்ணால் டேரெக்டாக லாகின் வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல ட்ரூன்னு எதுவுமே இல்லை. ஸோ இப்போது நான் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்திங் அடித்து நான் லாகின் பண்ணிட்டேன்னா எனக்கு அதை ரீலோட் பண்ணிவிட்டோம். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணி அதை ரீலோட் பண்ண உடனே app.json ரீலோட் ஆகும். இந்த app.json ரீலோட் ஆகும். ஸோ இது ரெண்டர் ஆகும். இது ரெண்டர் ஆகும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் இது இருக்குது. அப்போ அந்த ட்ரூன்னு இருக்குது இருந்தோடனே இதை ட்ரூவாக மாற்றிட்டுரும். இது ட்ரூவாக மாறின உடனே எனக்கு இந்த ரவுட் பார்த்து ஆக்சஸ் ஆகும். இந்த ரவுட் பார்த்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் லாகின்லேருந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியலையா? ஸோ நான் பாட்டு சொல்லி போயிட்டே இருக்கேன். எனக்கு சார் இது புரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லலை. கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க ரேணுகா, புரியலையா? மெல்ல புரியல. ஓகே, என்ன புரியல? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் புரியுது. ஓகே, ஸோ மறுபடியும் வீடியோ பாருங்க. மறுபடியும் நல்லா இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரியும். நான் எதுக்காண்டி சொல்றேன் ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. சரி, ஓகே.
நான் அதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு இந்த கிளாஸை நான் ஓவர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நான் அதை நான் உங்களுக்கு நடப்பேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி நான் லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணிட்டேன். பட் செக் பண்ணணும்ல. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் யூசர் டீட்டெயில்ஸை செக் பண்ணணும். இந்த மாதிரி லாகின் இருக்காங்களா இல்லையாண்டு செக் பண்ணி தானே அனுப்ப போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு நான் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கிறேன். லோக்கல் டேட்டாவை எடுத்து அதுக்கடுத்து வாட்மேன் 6th 7:30 model is not, we cannot take input tag in bootstrap model. We can take input tag, not for input and text typing. In what test is you can search. Input tag is like input tag, it is receiving the sound as ஓகே மேம். ஸோ நான் இப்போ இதெல்லாம் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு சேமாக இருக்கணும். இமெயிலும் சேமாக இருக்கணும், பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். ஸோ நான் அதை செக் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி கான்ஸ்ட் இஸ் சம், ஸோ இஸ் கரெக்ட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு, ஸோ அங்கேருந்து அதே மாதிரி தான் டாட் சம் ஐட்டம் டாட் இமெயில். ஸோ இமெயில் ஈக்குவல் டு எங்கள் இமெயில்னா டைரெக்டாக நம்ம இமெயில். ஸோ இந்த இமெயிலை நான் கொடுக்குறேன். இந்த இமெயிலை சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ ஆகும். ஸோ இதுலேயே நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இதுலேயே நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், இல்லை இஸ் இமெயில், இல்லை இதை இஸ் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ நான் ரெண்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிஷன் அக்கௌண்ட்டு. ஸோ கான்ஸ்ட் இஸ் பாஸ்வேர்ட், இது கரெக்டாக அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்ட். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான், ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது உள்ளே போய் எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ணணும். இல்லை எல்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸும் செட் பண்ணணும். ஓகே, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா விண்டோட ரீலோட் பண்ணி டேரெக்டாக பண்ணிடலாம். ஃபால்ஸுக்கு தேவையில்லை. ஸோ இப்படி நம்ம செக் பண்ணும் போது உள்ள நம்ம டிஃபால்ட் ஆகி, இப்போ நான் அதை டெலிட் பண்ணிடுவேன். ஐயோ, சரி ஓகே சார், மொத்தமாக டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இதுவுமே வராது. ஸோ இதுக்கு காமனாக ஒரு எரர் மெசேஜ் நான் கொடுக்கணும். ஸோ காமனாக இதுக்கு ஒரு எரர் மெசேஜ் நான் கொடுக்கும்போது, ஸோ இதுக்கு செட் எரர் 3. ஸோ எரர் 3 லெஃப்ட் எரரில் இன்வேலிட் யூசர் இல்லை இன்வேலிட் இமெயில் இல்லை பாஸ்வேர்டு, ரெண்டில் ஏதோ ஒன்று இன்வேலிடாக இருக்குது அப்படின்னு நம்ம எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும். ஸோ இப்போது அந்த எரர் மெசேஜை இங்கே காமனாக காமிக்கணும். ஸோ காப்பி 3 ஓகே. ஸோ இப்போது அந்த இது எரர் மெசேஜ் இல்லைன்னா டைரெக்டாக இதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு, எரர் மெசேஜ் இல்லைன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும்ல. ஸோ அதை எம்டி ஸ்ட்ரிங்காக நான் கொடுக்குறது, இல்லை அந்த எரர் மெசேஜ் ரிமூவ் ஆகாது. ஸோ இப்போது நான் ஒன்று கொடுத்தேன்னா எனக்கு வந்து எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். ஸோ நான் இப்படி கொடுத்தேன்னா ரெண்டுமே ஈமெயில் ரெக்வெஸ்ட் பாஸ்வேர்ட் ரெக்வெஸ்ட் வரும். ஸோ நான் இப்படி கொடுத்தேன்னா பாஸ்வேர்டு ஏதோ சம்திங் நல்லா வருது.
வெயிட் பண்ணுங்க. ஸோ cannot reading properties of null 31ல எரர். ஓகே டன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இறங்குது. ஏன்னா யூசர் டீட்டெயில்ஸுங்கிறது லோக்கல் ஸ்டோரேஜில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த கொஸ்டின் மார்க் நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஸோ கொஸ்டின் மார்க் போடலன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஏன்னா இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணி உங்களுக்கு எரர் த்ரோ பேசிக்காக வெளியே வந்துடும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அதனால நான் இப்போ கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோடனே இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது. இதுக்கு முன்னாடி ஏன்னா யூசர் டீட்டெயில்ஸ் இங்கே ஒரு நேமே இங்கே இல்லை, பேசிக்காக பேர்த்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ யூசர் நேம்ங்கிற டீட்டெயில்ஸே எதுவுமே இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. எதுக்குன்னா அப்படி ஒரு டீட்டெயில்ஸே இல்லை, நான் அதை பார்ட்ஸ் போட்டு ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் பேல ஏதோ வாங்கியிருக்கேன். அப்போ இது அன்டிஃபைன் இருக்கும். அன்டிஃபைனை போய் நான் மேப் பண்ண பார்க்கேன். ஸோ அன்டிஃபைனை போய் சம் பண்ண பார்க்கேன். மேபி என்ன லூப் பண்ண பார்க்கேன். ஸோ லூப் பண்ண பார்க்கும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா அன்டிஃபைன் வந்துச்சுன்னா இந்த இதுக்கடுத்து எக்ஸிக்யூட் ஆகாது, டேரெக்டாக வெளியே போயிடும். ஸோ இதை ஃபால்ஸாக மாற்றி விட்டு போயிடும். புரியுதா? இதை ஃபால்ஸாக மாற்றி விட்டு அது பாட்டு வெளியே வந்துடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி எரர் வருது. ஸோ அப்போது இந்த இடத்துல இன்வாலிட் யூசர் நேம்னு வருது. ஸோ இதை மாற்றணும். ஏன்னா அப்போது அக்கௌண்ட்டே இல்லை, அந்த அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்டு, அதுக்கடுத்து 3வது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ 3 அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம். பட் நான் இப்போது என்னோட அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல எனக்கு மறுபடியும் கொடுத்தா இன்வாலிட் யூசர் நேம். ஏன்னா எனக்கு இதில் பாஸ்வேர்ட் தப்பாக இருக்குது, உள்ள பாஸ்வேர்டு எனக்கு கரெக்டாக இல்லை. ஸோ 1 2 3 4 கொடுத்த உடனே எனக்கு ரீலோட் ஆகி எனக்கு டேரெக்டாக ஹோம் பேஜ் போகுது. ஸோ இப்படி தான் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு லாகினை என்னன்னா ஒரு லாகினை எப்படி ஒரு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஒரு லாகினை செட் பண்ணி எப்படி அதை வெளியே எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி தான் நம்ம வெளியே எடுத்து நம்ம செக் பண்ணுவோம் ஒவ்வொன்றும். ஸோ நான் இங்கே லோக்கல் ஸ்டோரேஜில் இதை செட் பண்ணியிருக்கேன் பேசிக்காக. ஆனால் இதை லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணோம்னாங்க பேக்எண்ட் வந்துச்சுன்னா பேக்எண்ட் மூலமாக நம்ம எஸ்கியூஎல் டேட்டா பேஸும் செட் பண்ணுவோம், சர்வரில் செட் பண்ணுவோம். ஸோ அது வந்து லேட்டராக ப்ராஜெக்ட் உள்ளே போட போகிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே ஒவ்வொருக்கு ஏபிஐயில் நம்ம அனுப்புவோம் பாடியில். ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட் மூலமாக பண்ணால் சும்மா நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம செக் பண்ணுறது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் ஜேஎஸை ரன் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு புரியுது? ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இன்புட்லேருந்து வேல்யூஸை வாங்கியிருக்கேன். ஸோ பேசிக்காக ஹேண்டில் அப்டேட், ஸோ அது மூலமாக நான் வேல்யூஸை வாங்கியிருக்கேன். வாங்கி யூசர் நேம் எல்லாம் ஸ்டேட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டில் செட் பண்ணி எல்லா வேலையும் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஹேண்டில் கிரியேட் வரும்போது எல்லாமே எனக்கு ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே எனக்கு ஸ்டேட்டோட வேல்யூ எல்லாமே அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ ஒன்றுமே ஏதோ ஒரு ஃபீல்டு இல்லாமல் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா எல்ஸ்குள்ளே போய் ஸோ இப்போ என்ன இது இந்த எல்ஸ்குள்ளே போய் ஸோ யூசர் நேம் எம்டி ஆச்சுன்னா யூசர் நேமுக்கு நான் எரர் த்ரோ பண்ணுறேன். இமெயில் எம்டி ஆச்சுன்னா இமெயிலுக்கு எரர் த்ரோ பண்ணுறேன். ஸோ 4மே எம்டி ஆச்சுன்னா 4க்கு த்ரோ பண்ணோம். ஸோ சம்திங் 2க்கு எம்டியாக இருக்குது, 2க்கு எம்டி இல்லை, 2ம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னா அந்த 2 இது ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அந்த 2க்கு எரர் த்ரோ ரிமூவ் ஆகும். பட் ரிமைனிங் 2 இதுக்கு வந்து எரர் ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் எரர் த்ரோ பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே. ஸோ இப்புக்குள்ள வந்தாச்சு. இப்புக்குள்ள வந்துட்டு எரர் த்ரோ பண்ணிவிட்டு மறுபடியும் எரரை கிளியர் பண்ணணும். ஏன்னா இப்புக்குள்ள வந்துட்டா யூசர் நேம் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு, பாஸ்வேர்டு ஃபுல் ஆகிட்டு, இமெயில் ஃபுல் ஆகிட்டு, கன்ஃபார்ம் வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு. அப்போ எல்லா எரர் மெத்தட்டையும் நான் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு கன்சோலாக கொடுக்கு. ஸோ இதை கூட நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ என்ன நேம் ஸ்டேட் என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு கீயை கிரியேட் பண்ணி அதை ஸ்டேட் நேமாக அப்டேட் பண்ணுறேன். இது அந்த ஸ்டேட் நேம்.
ஸோ டேரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இமெயில் டேரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் டேரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையும் டேரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் இந்த ஆப்ஜெக்டை யூசருங்க டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் கெட் ஐட்டம் யூசருங்க டீட்டெயில்ஸை செக் பண்ணுவேன். அப்படி யூசருங்க டீட்டெயில்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல நல்லுன்னு வரும். நல்லுன்னு இருந்தால் அந்த இடத்துல எல்ஸ் போயிடும். ஸோ அப்போ ஃபால்ஸ் நல்லுன்னு தான். ஸோ எல்ஸுக்கு போயிட்டு அப்போது அந்த ஆப்ஜெக்டை ஒரு அறைக்குள்ளே நான் செட் பண்ணி ஸோ ஒரு அறைக்குள்ளே செட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை கொடுத்து அதை ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றேன். ஏன்னா டேரெக்டாக லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் செட் பண்ண முடியும். அது பூலியனாக இருந்தாலும் சரி நம்பராக இருந்தாலும் சரி அது ஸ்ட்ரிங்காக மாற்றி செட் பண்ணும். ஸோ அறைய ஆப்ஜெக்டை சம்திங் ரெண்டில் ஏதோ ஒன்று செட் பண்ணால் அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிடாது. எரர் தரக்கூடாது, மாற்ற முடியாது. ஸோ அதனால நானே ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றேன். அந்த ஆப்ஜெக்டே அந்த அறையே ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றேன். ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை ஒரு இதில் வேரியபிளாக வாங்கி அதை யூசருங்க டீட்டெயில்ஸும் நான் ஸ்டோர் பண்ணி விடுவேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நேவிகேட் டு ஸ்லாஷ்னா லாகினுக்கு அந்த பாத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால லாகின் பேஜுக்கு போகும். ஸோ மறுபடியும் நான் ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அடிச்சு ஹேண்டில் கிரியேட் வருது. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. மறுபடியும் எரர் மெசேஜ் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கு. அப்போ எடுக்கும் போது இந்த இடத்துல எனக்கு வேல்யூ இருக்கும். ஏன்னா யூசருங்க டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஒரு லாகின் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு அறையாக இருக்கும். ஸோ அப்போ அறையாக இருக்கும் போது அது இஃப்க்குள்ளே வரும். ஸோ இஃப்க்குள்ளே வரும்போது அதை பாஸாக மாற்றி அதை ஒரு அறையாக மாற்றுவேன். ஏன்னா அது ஸ்ட்ரிங்கிஃபையாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த அறையே ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது. அதனால இது ட்ரூவாக மாறுமா? ஸோ அதனால அதை அறையாக மாற்றுறேன். ஏன்னா சேசன் டாட் பார்ட்ஸ் போட்டோம்னா ஸ்ட்ரிங்கிஃபையாக இருக்கிறத உங்களுக்கு வந்து அறையாக மாற்றிக்கலாம். ஏன்னா அறையனா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கோ அதே ஒரிஜினல் டேட்டா டைப்பில் கொண்டுரும். ஸோ ஸ்ட்ரிங்கிஃபை ரிமூவ் ஆயிடும். ஸோ ரிமூவ் ஆன பிறகு இது அறையாக இருக்குமா? ஸோ அந்த அறையில் நம்ம கொடுக்குற இமெயிலும் ஆப்ஜெக்டில் கொடுக்குற இமெயிலும் சேமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரே இமெயிலில் நம்ம மறுபடியும் கிரியேட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அப்படி சேமாக இருந்துச்சுன்னா இது ட்ரூவாக மாறிடும். அப்போ இஸ் டூப்ளிகேட் ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருந்தால் எரர் மெசேஜை மறுபடியும் த்ரோ பண்ணு. அப்படி எல்ஸ் அப்படி ட்ரூவாக இல்லைன்னா எரர் மெசேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அறையிலே நான் புஷ் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணி அதே மறுபடியும் ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றி மறுபடியும் அதே யூசர் டீட்டெயில்ஸை நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணி மறுபடியும் லாகினுக்கு கொண்டு போகிறேன். மறுபடியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். மறுபடியும் அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்படி தான் நான் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கேன். இதான் இது கிரியேஷனுக்கு உள்ள ஒரு லாஜிக்கல். புரியுதா? ஓகே, புரியுதா? சரி சொல்லுங்க ரேணுகா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.